போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே, அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே, பேருபகாரியே என் அன்னையே. உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே, அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே. அம்மா வருவாயே, வரங்கள் தருவாயே. அம்மா வருவாயே, வரங்கள் தருவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. ஒரு குலமாக கூடிடுவோம், ஒரு மனதாக பாடிடுவோம். ஒரு குலமாக கூடிடுவோம், ஒரு மனதாக பாடிடுவோம்.
மறைபொருள் பலியில் கலந்திடுவோம், மனதில் நிறைவுடன் கடந்திடுவோம். மறைபொருள் பலியில் கலந்திடுவோம், மனதில் நிறைவுடன் கடந்திடுவோம். வாருங்கள் ஒன்றாய் கூடுவோம், வானவர் புகழினை பாடுவோம். வாருங்கள் ஒன்றாய் கூடுவோம், வானவர் புகழினை பாடுவோம். ஒரு குலமாக கூடிடுவோம், ஒரு மனதாக பாடிடுவோம். அவரது பாதம் அமர்ந்திடுவோம், அனைவரும் பாவம் களைந்திடுவோம். அவரது பாதம் அமர்ந்திடுவோம், அனைவரும் பாவம் களைந்திடுவோம். இதயத்தின் வழிகள் மறந்திடுவோம், இறைவனின் வழியில் நடந்திடுவோம். இதயத்தின் வழிகள் மறந்திடுவோம், இறைவனின் வழியில் நடந்திடுவோம். வாருங்கள் ஒன்றாய் கூடுவோம், வானவர் புகழினை பாடுவோம். வாருங்கள் ஒன்றாய் கூடுவோம், வானவர் புகழினை பாடுவோம். ஒரு குலமாக கூடிடுவோம், ஒரு மனதாக பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெயம் தரும் ஜெபமாலை அன்னையினுடைய பக்தர்களே, இந்த திருவழிபாட்டிற்கு திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் அன்னையின் பக்தர்களாக உங்கள் ஒருவரையும் அன்போடு இந்த திருவழிபாட்டிற்கு வரவேற்கின்றோம். பரபரப்பான இந்த உலக வாழ்க்கையில் மன அழுத்தங்களோடும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடும் ஓடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு எதை குறித்தும் கவலை கொள்ளாதீர்கள், உங்களுக்கு தேவையானதையெல்லாம் எது என்பதை விண்ணகத் தந்தை அறிந்திருக்கின்றார், ஆகவே கவலை கொள்ளாதீர்கள் என்று எடுத்துரைக்கின்றார். பேதுரு தன்னுடைய மடலிலே உங்கள் கவலைகள் அனைத்தும் அவரிடம் விட்டுவிடுங்கள், உங்கள் மீது அவருக்கு அக்கறை உண்டு என்று சொன்னதைப் போல நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து கவலைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவன் நிறைவேற்றுவார். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மோடு உடனிருந்து நம் தேவைகளை அறிந்து வழிநடத்துகிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் பயணப்படுவோம். இன்றைய நாளிலே இந்த திருப்பலியானது கோவை மறைமாவட்டம் கரும்பத்தம்பட்டில் உள்ள புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவிலிருந்து மாதா தொலைக்காட்சி வாயிலாக ஒளிபரப்பப்படுகிறது. இன்றைய நாளிலே இந்த திருப்பலியினுடைய கருத்துகளுக்காகவும் மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கும் நேயர் அனைவருடைய கருத்துகளுக்காகவும் இந்த பலியில் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இத்தூய மறைவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்றை எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வசனங்கள் 17 முதல் 25 முடிய. யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதேன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழிவாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர். கொள்ளை பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிக சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகன் இரத்த பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி.
எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன், உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ, என் நீதி நெறிகளின்படி நடக்காவிடிலோ, என் விதிகளை மீறினாலோ, என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடிலோ, அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன். அவர்களின் தீச்செயலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். ஆயினும் என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்க மாட்டேன். என் வாக்கு பிறலாமை நின்று வழுவ மாட்டேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள்.
உணவை விட உயிரும், உயிரை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தன் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களை, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றை நாடுங்கள். அப்போது இவை அனைத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளை கவலை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்று உள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஊர்ல ஜோசப் என்கிற ஒரு மனிதர் இருந்தான். அன்றைக்கு மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போறார். கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்றவருக்கு ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம், நல்லா தூங்கிட்டார். தூக்கத்தில் அவர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுல ஜோசப் ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக பயணம் மேற்கொள்கிறார், நடந்து போறார். அது ஒரு ஒத்தையடி பாதை. அந்த பாதையினுடைய 2 பக்கமும் நிறைய மரங்கள், புதர்கள், செடிகள், ஒரு அடர்ந்த காடு. அது பகல்ல கூட சூரிய வெளிச்சம் புகாதபடிக்கு அப்படியே இருட்டா இருக்கிற ஒரு காடு. அப்பப்ப இந்த பறவைகளுடைய, விலங்குகளுடைய சத்தம் வேற ஜோசப்புக்கு பயத்தை கொடுத்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு அடியும் திகில் நிறைந்ததாக திக்கு திக்குன்னு இருந்தது ஜோசப்புக்கு. எப்படியாவது இந்த காட்டை சீக்கிரம் கடந்து போயிடும்டா அப்படின்ற பதட்டம் அவருடைய நடையில தெரிஞ்சிச்சு. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்படி போய் கொண்டிருந்த பொழுது 4 பாதைகள் சந்திக்கின்ற ஒரு ஜங்ஷனுக்கு வராரு. முன்னாடி, பின்னாடி, வலது, இடது என்று 4 பாதைகள். அந்த நடுவில் வந்து நிற்கும் பொழுது முன்னாடி பார்க்கிறார். சரி, முன்னாடி எடுத்து போகலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த எதிர் திசையிலிருந்து ஒரு பெரிய சிங்கம் உருமலோடு அவரை நோக்கி வருகிறது. என்னடா இது, காட்டை கடந்து சீக்கிரம் போகலான்னு நினச்சவனுக்கு இப்படி ஒரு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு சரி பின்னாடி திரும்பி ஓடிடலாம் அப்படின்னு பின்னாடி திரும்புகிறாரு. பின்னாடி இருக்கிற பாதையிலிருந்து ஒரு பெரிய கரடி அவரை பார்த்து வருது. முன்னாடி சிங்கம், பின்னாடி கரடி. சரி, வலது பக்கமாவது திரும்பி போகலாம் அப்படின்னு பார்த்தவருக்கு வலது பக்கம் இருந்து ஒரு பெரிய புலி வந்துட்டு இருக்கு. என்னடா கொடுமை இது, முன்னாடி சிங்கம், பின்னாடி கரடி, வலது பக்கம் திரும்பினா புலி. சரி, இடது பக்கமாவது திரும்பி அந்த பாதையில் போயிடலாம் அப்படின்னு பார்க்கறாரு. அந்த பாதையிலிருந்து ஒரு பெரிய யானை வந்துட்டு இருக்கு. ஓ, இன்னைக்கு தொலைஞ்சண்டா, என்ன செய்யறது? முன்னாடி சிங்கம், பின்னாடி கரடி, வலது பக்கம் புலி, இடது பக்கம் யானை, என்ன செய்யறது? எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது? அதுவா இதுவா இது அப்படின்ற குழப்பம் ஜோசப்புக்கு. எந்த பாதையை தேர்ந்தெடுத்தா ஜோசப் இந்த ஆபத்திலிருந்து, இந்த காட்டு விலங்குகளிலிருந்து தப்பிச்சு கொள்வார் அப்படின்னு நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எதுவுமே எடுக்க வேண்டாமா? அப்படியே அங்கேயே மூச்சு அடக்கி நின்றுடலாமா? என்ன செஞ்சா ஜோசப் தப்பிச்சு கொள்வார்? தூக்கத்திலிருந்து எழுஞ்சிடணும், கரெக்டா? ஆமாம். ஏனென்று கேட்டால் ஜோசப் கனவு கொண்டு இருக்கிறார். கனவுல தான் அதெல்லாம் நடக்குது. இப்போ எப்படி போனாலும் ஏதோ ஒரு விலங்கு வந்து அடிச்சிடும். என்ன செய்யலாம்? தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்சிடு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது
முடிவுகள் எடுக்கப்பட வேண்டிய தருணங்கள் நிறைந்த ஒரு மாபெரும் நீண்ட நெடிய பயணம் என்று சொல்கிறார்கள். அது ஒரு பாஸ்கா நிகழ்வு தான், கடந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இந்த ஜோசப் எப்படி காட்டை கடந்து போனாரோ அப்படித்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோம், கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். இந்த நீண்ட நெடிய தொடர் பயணத்தை தீர்மானிப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எடுக்க போகின்ற அல்லது எடுக்க தவறிய முடிவுகள் மட்டுமல்ல, தீர்மானங்கள் மட்டுமல்ல, மாறாக நாம் எடுத்து செயல்படுத்த தவறிய முடிவுகளும் தான். அப்படி பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு ஒரு முடிவு எடுங்க, அந்த எடுத்த முடிவில் நீங்கள் உறுதியாக இருங்க, அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு, கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம். கனவிலிருந்து வேண்டுமானால் நம்ம எழுந்து தப்பிச்சு கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற, நாம் சந்திக்கின்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு பாதையை நாம் தேர்வு செய்தே ஆக வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. தப்பிச்சிக்க முடியாது, ஏதோ ஒன்று நான் சூஸ் பண்ணியே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கடினமான சூழல்களிலே ஆண்டவருடைய அருளும் துணையும் நமக்கு இல்லாமல் அப்படிப்பட்ட முடிவுகளை நம்மால் எடுக்க முடியாது. அப்படி நாம் எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும், நம்முடைய தெரிவுகளுக்கும் நாம் தான் முழு முதல் காரணம் என்பதை விவிலியம் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் அன்றாட வாழ்க்கையும் அதைத்தான் நமக்கு உறக்க சொல்லிக் கொண்டே இருக்கிறது. முடிவு எடுங்கள், நீங்கள் எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் நீங்கள் தான் முழு முதல் பொறுப்பு. அப்படி முடிவு எடுக்காமல் நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா பெரிய ஆபத்தில் தான் போய் மாட்டிப்போம். ஜோசப் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருந்தால் ஏதோ ஒரு மிருகம் அவரை அடித்து கொண்டிருக்கும். ஆகவே நாம் முடிவு எடுக்காமல் அப்படியே இருக்க முடியாது என்கின்ற உண்மையையும் விவிலியமானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே சுதந்திரமாக வாழ படைக்கப்பட்டிருக்கிறோம். சார்த் என்கின்ற பிரெஞ்சு மெய்யியலாளர் இன்னும் ஒருபடி மேலாக போய் இப்படி சொல்லுறார், மனிதன் சுதந்திரமாக இருக்க விதிக்கப்பட்டிருக்கிறான். மேன் இஸ் கண்டெம்ட் டு பி ஃப்ரீ என்று சொல்கிறார். இந்த சுதந்திரம் என்கின்ற வார்த்தையானது எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான, ஒரு கவர்ச்சிகரமான, எல்லாரும் எதிர்பார்க்கிற, எல்லாரும் விருப்பப்படுகின்ற ஒரு மந்திர சொல்லாக இருக்கிறது. சுதந்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு பிடிச்சதை செய்கிறது தான் சுதந்திரம், நான் விருப்பப்படி வாழ்கிறது தான் சுதந்திரம் அப்படின்னு பல நேரங்களில் நம்ம சொல்வது உண்டு. ஆனால் சுதந்திரம் என்பது அது அல்ல. உண்மையான சுதந்திரத்தின் அர்த்தம் என்பது முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் என்கிறார்கள். Freedom is the ability to make choices என்று சொல்கிறார்கள். Ability to choose something என்று சொல்கிறார்கள். ஆகவே கடவுள் நமக்கு அப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கின்ற, தேர்வுகள் செய்கின்ற அந்த ஆற்றலோடு தான், சுதந்திரத்தோடு தான் நம் அனைவரையும் படைத்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய கடவுள் சுதந்திரத்தின் கடவுள். அவர் நம்மை அடிமைகளாக அல்ல, மாறாக உரிமை மக்களாக, அவருடைய பிள்ளைகளாக நம்மை படைத்திருக்கிறார். எனவேதான் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 2 இறைவாக்கு 9 நம்ம இப்படி வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் திருக்கூட்டத்தினர், இறைவனுக்கு சொந்தமான மக்கள், தூய மக்களினத்தவர், அவருடைய உரிமை பேரான மக்கள் என்று நமக்கு சொல்லுகிறார். அதுதான் நம்முடைய இயல்பு. அப்படிப்பட்ட உரிமை பேரான மக்களாக கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தோடு கூடிய அந்த ஆற்றலோடு நம்மை படைத்திருக்கிறார். நம்முடைய முடிவுகளுக்கு பொறுப்புகளும், அந்த முடிவுகளை செய்யக்கூடிய கடமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சுதந்திரம் என்கின்ற மாபெரும் கொடையை, பரிசை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டிய அந்த கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. எப்படி இந்த சுதந்திரத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்துவது? சரியான தீர்மானங்களுடைய வாழ்க்கையில எடுப்பதன் வழியாக, என்னுடைய வாழ்க்கையிலே சரியான முடிவுகள் எடுப்பதன் வழியாக, தவறான முடிவுகள் எடுப்பதிலிருந்து நான் விலகுவதன் வழியாக, கடவுளுடைய விருப்பத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய முடிவாக எடுக்கின்ற பொழுது, அவருடைய திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ்வாக்குகின்ற பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நான் வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற பொழுது, நான் என்னுடைய சுதந்திரத்தை சரியான முறையிலே பயன்படுத்துகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இணைச்சட்ட நூல் அதிகாரம் 30 இறைவாக்கு 19 கடவுள் இப்படி சொல்றாரு, அந்த இஸ்ராயல் மக்களை பார்த்து, உன்பாக நான் விண்ணையும் மண்ணையும் சார்பாக அழைத்து உனக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும், ஆசிரையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீயும் உன்னுடைய வழித்தோன்றலும் வாழும் பொருட்டு வாழ்வை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்பாக சாய்ஸஸை வைக்கிறார். சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கடவுள் சொல்லுகிறார். 1 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 18:21 எலியா இஸ்ராயல் மக்களை பார்த்து இப்படி சொல்றார், எத்தனை நாள் நீங்க இப்படி இருப்பீங்க இருமனத்தோராய், எதுவுமே சூஸ் பண்ணாம எத்தனை நாள் இப்படி தான் இருக்க போறீங்க? ஒன்று யாவே தான் உங்கள் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், இல்லை பாகால் உங்கள் கடவுள் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு.
திருவெளிப்பாடு நூல் அதிகாரம் 3:21 வாசிக்கிறோம், 15-16 வாசிக்கிறோம். கடவுள் சொல்றாரு, ஒன்று நீ எப்படி இரு, குளிர்ச்சியாரு, இல்லை சூடாரு, ரெண்டும் இல்லாமல் நீ வெதுவெதுப்பா இருந்தீன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன், என்னுடைய வாயிலிருந்து நான் உன்னை துப்பி விடுவேன், கக்கி விடுவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, அப்படி நாம் முடிவுகள் எடுக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஏதோ ஒன்று சூஸ் பண்ணு. யோசுவா புத்தகம் அதிகாரம் 24 யோசுவா இஸ்ராயல் மக்களை பார்த்து சொல்லுவார், ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுங்க. யாருக்கு நீங்கள் ஊழியம் புரிய வேண்டும், யார் உங்கள் கடவுள் என்பதை நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். உங்களுக்கு எது நல்லதோ அதை நீங்க முடிவு பண்ணுங்க. ஆனால் நானும் என் வீட்டாரும் யாருக்கு ஊழியம் புரிவோம், ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்று அவர் முடிவு செய்கிறார், தீர்மானம் செய்கிறார். அந்த தீர்மானத்தின்படி அவர் வாழ்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் இந்த முடிவுகளை எளிதாக நம்மால் எடுக்க முடிவதில்லை. சில முடிவுகளை நம்ம எளிதாக எடுத்துடுறோம், ஆனால் எல்லா முடிவுகளையும் நம்மால் எளிதாக எடுக்க முடிவதில்லை. நான் என்ன சாப்பிடணும், அதை எங்கே சாப்பிடணும், வீட்டிலையா இல்லை ஹோட்டல்லையா, என்னால் எளிதாக முடிவெடுக்க முடிகிறது. நான் என்ன ஆடை அணிய வேண்டும், அதை எங்கே வாங்க வேண்டும், என்னால் முடிவெடுக்க முடிகிறது. நான் எந்த வாகனத்தில் பயணம் செய்ய வேண்டும், அது பைக்கிலையா பஸ்ஸிலையா இல்லை கார்லையா, என்னால் முடிவு செய்ய முடிகிறது. ஆனால் பல நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளே எதை தேர்ந்தெடுப்பது, என்ன முடிவு செய்வது, நம்மால் முடிவுகளை எளிதாக மேற்கொள்ள முடிவதில்லை, எடுக்க முடிவதில்லை. உதாரணத்துக்கு, கருவிலேயே அந்த குழந்தை மன வளர்ச்சி குன்றிய குழந்தை என்று ஸ்கேனில் ரிப்போர்ட் வருது. இந்த குழந்தையை நான் பெற்றுக்கொள்வதா அல்லது வேண்டாமா என்கின்ற முடிவு எடுக்க முடிவதில்லை. என்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் நான் சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கணவனையும் மனைவியையும் நான் மன்னிப்பதா, ஏற்றுக்கொள்வதா அல்லது விவாகரத்து செய்வதா முடிவுகள் எடுக்க முடிவதில்லை. இந்த ஆபரேஷன், இந்த சர்ஜரி, இதோடைய ரிசல்ட், இதோடைய சக்சஸ் ரேட் 50% தான், 50-50 தான். நீங்கள் பிழைப்பதற்கு 50% தான் சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லும் பொழுது இந்த சர்ஜரி நான் ஏற்றுக்கொள்வதா அல்லது நான் வேண்டாமா முடிவுகள் எடுக்க முடிவதில்லை. எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இருந்தாலும் இந்த மருத்துவத்தை தொடர்வதா அல்லது நான் ஒரு குழந்தையை தத்தெடுப்பதா முடிவுகள் எடுக்க முடிவதில்லை. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளே ஏதாவது ஒரு முடிவை நாம் எடுத்தே ஆக வேண்டும், ஒரு தீர்மானம் செய்தே ஆக வேண்டும். ஆனால் முடிவதை வெளிபதுங்கி நிற்கிறோம். அப்படிப்பட்ட சூழல்களில் ஆண்டவருடைய அந்த அருள் துணையும் நம்பிக்கையோடு கூடிய ஜெபமும் கடவுளது பராமரிப்பில் நம்முடைய நம்பிக்கையும் தேவையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு விவிலியத்தில் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்றார், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க, கடவுளா செல்வமா அப்படின்னு சொல்றாரு. கடவுளா செல்வமா, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. கடவுள் தான் எங்களுக்கு வேண்டும், செல்வம் வேண்டாம், கடவுள் எங்களை பார்த்துக் கொள்வார், என்னை பராமரிப்பார் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த முடிவிலே உறுதியாக இருங்கள். அந்த முடிவை குறித்து உங்களுக்கு கலக்கம் வேண்டாம், அச்சம் வேண்டாம், பயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். கவலையப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் எதை பற்றி நீ கவலைப்படாத, நீ எதுவுமே செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான், எல்லாம் தானாக நடக்கும் என்கின்ற துணியில் ஆண்டவர் சொல்லவில்லை. எதை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டும், எதை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டாம் என்கின்ற ஒரு தெளிவை ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். எதை பற்றி நான் கவலை கொள்ள வேண்டாம், நீ என்ன சாப்பிடணும், என்ன உடை உடுக்கணும், அதை பற்றி கவலைப்படாத. ஏனென்றால் உன்னுடைய உயிரும் உடலும் உனக்கு கடவுள் கொடுத்த பரிசு. உணவு இதற்காக, உயிர் வாழ்வதற்காக, உடை இதற்காக, இந்த உடலை மறைத்துக் கொள்வதற்காக, பராமரிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக. உனக்கு உயிரையும் உடலையும் கொடுத்த கடவுளுக்கு அதற்கு பராமரிப்பதற்கு தேவையான உணவையும் உடையையும் கொடுப்ப அவருக்கு தெரியும். வானத்து பறவைகளுக்கும் வயல்வெளி மலர்களுக்கும் அவர் உணவு கொடுத்தும் உடை கொடுத்தும் பராமரிப்பது போல உன்னையும் பராமரிப்பார், நம்மையும் பராமரிப்பார். அந்த இறை பராமரிப்பிலே நம்பிக்கை போதும், நம்முடைய கடமையை சரிவர செய்தால் போதும், எல்லாம் நடக்கும், கடவுள் பார்த்துக் கொள்வார். அந்த கவலை உனக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இன்று என்னுடைய கூடை நிறைய ரொட்டி துண்டுகளை வைத்துக்கொண்டு நாளைக்கு நான் எதை தின்பேன் என்கின்ற அழுகிறவன் நம்பிக்கையற்ற மனிதன், அவன் ஒரு அறிவிலி, அவன் கடவுள் மேல் நம்பிக்கையற்றவன், தன்மேல் நம்பிக்கையற்றவன், பிறர் மேல் நம்பிக்கையற்றவன், தன்னுடைய வாழ்க்கையின் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் என்று சொல்கிறார். அதே போலத்தான் நாமும் பல நேரங்களில் இருக்கிறோம். நாளைக்கு நான் என்ன செய்வேன், இன்றைய பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை, நாளைக்கு என்ன செய்வேன். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறைவாக்கு 13-21 நாம் ஒரு ஊமையை பற்றி வாசிக்கிறோம். அறிவற்ற செல்வனுடைய ஊமை. அவன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொள்கிறான். நான் என்ன செய்வேன், என்னுடைய வயல்வெளி நன்றாக விளைந்து இருக்கிறது, என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் எடுத்து நான் பெரிதாக கட்டுவேன், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுப்பேன், அப்புறம் சொல்லுவேன், என் நெஞ்சமே நீ உனக்கு தேவையான பல்லாண்டுகளுக்கு தேவையான பலவையான பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, கவலைப்படாத, உண்டு குடித்து நீ மகிழ்ந்துருன்னு சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றாரு, அறிவிலியே
இன்னைக்கு நைட்டே உன்னோட உயிர் போச்சு, நீ என்ன பண்ணுவ? ஏன் நாளை குறித்து நீ கவலை கொள்கிறாய்? உன்னை படைத்து எனக்கு உன்னை பராமரிக்க தெரியாதா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா கவலை வேண்டாம் என்கின்ற சொல்கின்ற இயேசு அந்த கவலை என்ற வார்த்தையை கவனம் என்ற வார்த்தையால் நிரப்புகிறார். கவலை வேண்டாம், ஆனா கவனம் கொள் என்று இயேசு சொல்கிறார். எதை பற்றி நாம் கவனம் கொள்ள வேண்டும்? இறையரசியை பற்றி கவனம் நமக்கு இருக்க வேண்டும். அதனுடைய விளிம்புகளை வாழ்வாக்குவதை பற்றி கவனம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். ஒரு நல்ல மனிதனாக, கிறிஸ்துவளாக என்னுடைய வாழ்வு இருக்கிறதா, அதற்காக நான் முயற்சிகளை மேற்கொள்கின்றேனா என்கின்ற கவனம் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய தேவையற்ற நாளை பற்றிய கவலைகளை நாம் விட்டு விடுவோம். அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நான் இருக்கிறேன் உன்னோடு, அஞ்சாதே திகையாதே என்று நமக்கு எல்லா நேரமும் காலமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் அந்த கவலைகளை விட்டுவிட்டு, ஆண்டவரே என்னை நீர் உம்முடைய மகளாக சுதந்திரத்தோடு படைத்திருக்கிறீர், நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த ஒரு கவனத்தை எனக்கு கொடுங்க, நல்ல தெரிவுகளை சேர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை எனக்கு கொடுங்க, அப்படிப்பட்ட கவனத்தை எனக்கு கொடுங்க என்று ஆண்டவரிடம் வேண்டுவோம். கவலை வேண்டாம், கவனம் கொள் என்ற இயேசுவினுடைய வார்த்தைகளை பின்பற்றி நல்ல முடிவுகளை மேற்கொள்வோம், தீர்மானங்கள் மேற்கொள்வோம், சரியானவற்றை தெரிந்து கொள்வோம். அப்பொழுது நல்ல தேவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரம்பொருளே பரியன உமக்கு யாம் தரும் பொருளை ஏற்றிடுவாயும் பரம்பொருளே ஏற்றிடுவாயும் பரம்பொருளே ஏற்றிடுவாயும் பரம்பொருளே. உண்மையும் பொருளையும் விரும்புவதில்லை, ஒருங்கிய இதயத்தை விரும்புகின்றீர், என்னை உமக்கென தருவேன் பலியாக. உண்மையும் பொருளையும் விரும்புவதில்லை, ஒருங்கிய இதயத்தை விரும்புகின்றீர், என்னை உமக்கென தருவேன் பலியாக. எளியோர் அழைத்திடும் காணிக்கை பொருளை ஏற்றிடுவாயும் பரம்பொருளே ஏற்றிடுவாயும் பரம்பொருளே ஏற்றிடுவாயும் பரம்பொருளே. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்தாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரிப்பதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தி அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆய தாமசாக் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணின் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ளோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எந்தன் உயிராக, எந்தன் உறவாக என்னில் நிறைகின்றார், அவர் தன்னை தருகின்றார். அன்பின் விருந்தாக, எந்தன் மரணாக என்னில் நிறைகின்றார், தன் உடலை தருகின்றார். வாரும் வாரும் இயேசுவே, என் இதயம் மாறுமே. வாரும் வாரும் இயேசுவே, என் இதயம் மாறுமே. தாரும் தாரும் இயேசுவே, அருளை தாருமே. எந்தன் உயிராக, எந்தன் உறவாக என்னில் நிறைகின்றார், அவர் தன்னை தருகின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றிருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தெய்வம், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்ட மக்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அழைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. எங்கள் அம்மா என்று உம்மை அழைக்கையிலே எங்கள் ஆறுதல் பிறக்குதம்மா. உங்கள் நண்பாளுமை அழைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தார். என் நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டார். எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தார். விடிவெள்ளியாக நீ வரும்போது விடியாக இரவுகள் ஏதம்மா. முடிவொன்று சொல்ல நீ உள்ள போது முடியாத பாடவே நான் வாழ்கிறேன். ஜெபமாலை தாய் மரியே, எங்கள் ஜெபமாலை தாய் மரியே.
எல்லோர்க்கும் தாயாக நீ வந்தாய், இதயத்தில் ஆனந்தம் கோடி தந்தாய். எல்லோர்க்கும் தாயாக நீ வந்தாய், இதயத்தில் ஆனந்தம் கோடி தந்தாய். வளமான வாழ்வு நீ தரும்போ